இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போனோம், போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணி நல்லா சுத்திட்டு அதே எனர்ஜியோட பிடிக்கிறோம். இன்னைக்கு என்ன விட்டேன் இப்ப வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் எங்களுக்கே தெரியல. எங்க போயிட்டு இருக்கோம் அதான் எங்களுக்கு தெரியல. கூகுள் மேப் பார்த்தா சொல்லுங்க. ஆமா போயிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ போயிட்டு இருக்கோம். இவன பூசா வந்திருக்கேன். நல்லா இருக்குடா. யாரும் தெரியல. மலக்கோட்டையில அப்படி வண்டிகள் கிட்ட போட்டு போகுது. அவங்க அப்பாவோட தம்பிமே. எங்க அப்பா யாரும் தெரியுமில்ல. நான் என்ன சொன்னேன், எங்க அப்பா இழுக்க கூடாது. அம்மா மாதிரி அவங்க அப்பா இழுக்காரா? அவங்க அப்பா சாட்டை கட்டிருக்காரு. சாட்டை கட்டிங்கெல்லாம் இழுக்க வரேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச உங்க கோட்டை வந்துட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்குதான் அந்த பழைய டீம் வந்து ஃபார்ம் ஆகி அப்படி விஜய் சித்து மாதிரி கேம் சூரிய அப்படி ஒண்ணு இருக்கும் பாருங்க. அது மாதிரி நாங்க எல்லாம் திருப்பி பழைய கம்பேக் கொடுத்துட்டோம். எங்களுடைய டிரைவர் எங்களை காப்பாத்தி அப்புறம் கேமராமேன் சொல்லவே தேவையில்ல. அடுத்து நான் உங்க குக்கு சஞ்சய் ஜாய் சஞ்சய். இவன் பேரு சின்ன கோளாறு. நீங்க போனதுல பாத்திருப்பீங்க. கூகுள் மேப் போட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் வண்டியில போய் சொல்லிட்டு இருந்தான். ஆமா கோளாறு மேம். ஃபர்ஸ்ட் பசிக்கிறீங்கடா, சாப்பிட போறோம். எல்லாம் ஒரு டீயே போடுவோம். இல்ல டின்னர் அவங்க ரெடி பண்றேன்னாங்க. அப்ப டீயை நம்ம ரெடி பண்ணுவோம். டீ ரெடி பண்ணுவோம். எப்பவுமே வந்துட்டு நாங்க எங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டீ போட்டு பண்ணிடுவோம்ல. அது நம்மளோட அவ்வளவுதான். எப்பயுமே பண்ணிடுவோம்ல. அதாவது இன்னைக்கு வந்து ஏன் கோட்டை சைலண்டா இருக்காருன்னா காலையில அவருடைய சுயரபம் இருக்கு. அதனால இப்பயே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. இல்ல நைட்டே இருக்கு இன்னைக்கு. ஆமா சரக்குலாம் ஏறிட்டார் பின்னாடி. தீராத நைட் இருக்கு. போயிட்டு அது என்னமோ தெரியல. நம்ம எப்ப எந்த ஒரு பயணத்துக்கு கிளம்பினாலுமே சரி அந்த டீ சாப்பிடுறது அடிப்படை மனிதனோட வாழ்க்கை டீல இருந்தா டீ குடிக்கிறோம். ஸ்கூலுக்கு போற முன்னாடி, காலேஜ் போற முன்னாடி, வேலைக்கு போற முன்னாடி டீ குடிக்கிறோம். வேலைக்கு போனா டீ குடிக்கிறோம். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கிறோம். சாயந்தரம் வந்தாலும் போற டீ குடிக்கிறோம். நைட்டு தூங்கமா டீ குடிக்கிறோம். வாழ்க்கை டீயிலே ஓடி எப்படி தெரியுமா இருக்கு? 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 8க்கு ஒரு வாட்டி, 10க்கு ஒரு வாட்டி, 11க்கு ஒரு வாட்டி, 12க்கு ஒரு வாட்டி. ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. ஏன்னா காசு அதிகமா அப்படிதான் காசு வாங்கிட்டு போயிருவோம். என்னது என்னடா காசு காண்டி பாத்துக்க. அப்பெல்லாம் காசு காண்டி பாத்துக்க. எல்லாத்துக்கும் 5 ரூபா லேசம், உங்களுக்கு 10 ரூபா லேசம். 10 ரூபா லேசம் வாங்கிக்க. டேய் சந்திர ஒரு நிமிஷம் போக்கஸ் வா. முன்னாடி வா. நமக்கு வரணும்டா. மேலத்து கொடுங்கயா. நீ வெள்ளை கடிச்சிட்டு இருக்கடா. விர்ற கைய விட்டு அரை மணி நேரம் பாக்காம இப்படி நான் என்னடா அப்படி பண்றான்னு பார்த்தா சாரி போனது யாருக்கு வாடகைக்கு போனீங்க? கார்ல கோழி குடிக்க வச்சிருக்காங்க. அசிங்கமா இருக்கு. என்ன தம்பி வண்டி தொலைச்சி எடுத்துட்டு வர்றது இல்லையா? ஏன்டா அறிவு கட்டவன் தொலைச்சி யாரு சார் எடுத்து பண்றது? என்ன குற்றம் சொல்றாரு இவரு? ஆமா எனக்கும் ஒன்னே ஒண்ணு புரியல. துப்பி போட்ட கூழ் இப்ப நீ எதுக்கு காலு கிட்ட வச்சு ஈரமா குறையல? ஆமா போடவே இல்ல. கை எல்லாம் ஒண்ணு கூட ஆகாட்டு நண்பர்களே. நீங்க யாருமே போதை பொருள் யூஸ் பண்ணாங்க. போதைப் பொருள் உடல் நலத்துக்கு மிகவும் கேடான விஷயம். அதனால யாருமே நீங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்க. ஆமா ஆமா அவரை செல்ல அந்த வீடியோ குறா. அந்த வீடியோ குறா. வீடியோ குடு காட்டுங்க. இவனா கூலி போடக்கூடாதுன்னு சொல்றான். அவனா கூலி போடக்கூடாது. ஒயின் ஷாப்ல நிக்கிறான். ரைட்டு சில்லற இல்ல. ஒயின் ஷாப்ல சில்லற வாங்க போனேன். ஆமா சில்லற தான் வாங்க போனேன். அவ்வளவு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க சில்லற இல்ல உனக்கு. ஏண்டா ராஸ்கல். ஐயா சில்லற இல்லையா? ஐயா மாட்டிக்கினாரு ஒருத்தர். இவரை காப்பாத்தாங்க. ஐயா ஏய் எவிடன்ஸ் கிங் ஆஃப் சில்லற இல்லாம ஒயின் ஷாப்ல இரியா. ஒயின் ஷாப் ஆப்போசிட். ஏண்டா எகுத்தாப்படி இருக்க பூ மார்க்கெட்ல சில்லற, பக்கத்துல இருக்க பெரிய ஹோட்டல்ல சில்லற இல்ல, ஷாப்ல மட்டும் தான். பூ மார்க்கெட் போனேன். ஆப்போசிட்ல ஒயின் ஷாப் இருக்குப்பா. நான் கேட்டா கேளுப்பாரு. அவர் கை காமிச்சா அதனால சில்லற. ஓ ரைட். அவ்வளவுதாங்கயா. அந்த நேரத்துல வீடியோ புடிச்சிட்டேன். அந்த நேரம் இவர் வாங்க வந்திருக்காரு. அவன் கூட பகிரமா ஒத்துக்கிட்டானே. இவரான உங்களை பார்க்க வந்தேன். நான் பார்க்க வந்தேன். நீ என்ன போட்டு தர்றாங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன்.
பக்கத்து வீட்லயே இருக்கு, அப்பெல்லாம் நீ பாக்கல. டீ குடிக்கிறேன், அப்பெல்லாம் நீ பாக்கல. ஒயின் ஷாப்லாம் பார்த்தேன். ஆமா, இப்படியே தான் பண்ணிட்டு திரியிறானுங்க. கூலிப்பு போடுறானுங்க, எல்லாம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்லயே உத்தமன்கள்னா 2 பேர் தான். நான் ஒண்ணு இங்க வரும். சரி, கையை கீழே இருக்குங்க. யாருமே கீழே இருக்குங்க. ஒண்ணு கேமரா எடுக்கிற சந்திரு, இன்னொன்னு நான். ஏன் நானு இல்ல தம்பி, இல்ல தம்பி குடிக்கிறனாலும் ஆல்கஹால்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். நான் எதையுமே பண்ண மாட்டேன். கடவுள் பிரச்சனை 2 விஷயம். ஒண்ணு சந்துரு, இன்னொன்னு நான். நாங்க என்ன ஆதாம் எவ்வளோ கடவுள் பிரச்சனை? ஏப்பா அதான் சொல்லலப்பா. இந்த கார்லயே 6 பேர் இருக்கும். 6 பேர்ல 2 பேர் தான் உத்தமனா இருக்கும். என்ன கோட்டை? என்னப்பா என்ன சொல்றோம் பாருங்க. இங்க பாருங்க, நல்ல எப்பயுமே நல்ல இருக்கு. தம்பி பூனை குட்டி போட்டிருக்கான். இருடா, அப்பல இருந்து எதுவும் சொல்ல வரேன்டா. என்னன்னு சொல்றா? நல்லவன் எப்பயுமே நல்லவன் ஒத்துக்க மாட்டான். புரியுதுங்களா? கெட்டவன் அமைதியா இருப்பான், ஆனா உண்மையா நல்லவனா இருப்பான். அவன் பூரா கெட்டவனா இருந்தாலும் நல்லவன். கெட்டவன் பேர் எடுத்த நல்ல வேண்டாம். அதுக்குள்ள திங்க போயிட்டான். பசிக்கும்ல, உள்ளே பசிக்குது. பூனை பூனைட்டே இருக்கான். என்னடா பூனை எதுக்குடா? சரி, இப்ப என்ன எல்லாம் தூங்காது, எல்லாம் சாப்பிடாது. பக்கத்துல படுத்தா எனக்கு என்ன விட்டா இருக்கு. சாரே குட்டி போட்டுருக்கு. மோஜாடே வேற மோஜாடே சொல்றேன். எங்க அப்பா எனக்கு பூனை குட்டி தீப அப்ப கன்ஃபார்ம் கடையை படுதா காட்டுக்கு நிப்பாட்ட மாட்டீங்க. ஆமா, ஏய் என்ன படி கடை இப்படி ஏதான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இன்னைக்கு அமைதியா வர கோட்டை? இந்த டீ சாப்பிடு. செட்டி போடலையா? எவனோ சுண்டலுக்கு பிறந்தவனா இருப்பான் போல. எங்க அப்பா அவனை பக்கமும் சுண்டல் சாப்பிட்டு பத்து. கொலைக்கால் பண்ண ஒரு தொண்டை கட்டி அடுத்து பேசவே கேட்டேன். ஆமா, கேட்டா தொண்டை கட்டி. இல்ல 2-3 நாளா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இழுத்து விட்டான்ட்டேன். நான் எதுக்கு பண்றேன்? ஐயா அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது கூப்பிட்டா கூட அப்படின்னு பாருது. டீ கடை வந்துருச்சு. இங்க போறோம். சார் இவ்வளவு நேரம் பொறுமையா இதாண்டா டிரைவர். இதை தாண்டா வச்சு ஓட்டம். அரே உங்களதான் பாக்குறாங்க. அதுக்கு தானே பாடு. இறங்க மாட்டேன், நீங்க இறங்க மாட்டேன். அவன் என்னன்னா நல்லா தாண்டா இருக்கான், கோட்டை நல்லா தான் இருக்கான். இந்த சுள்ளுன்னு அடிக்கும் போது மட்டும் டென்ஷன் ஆகுது. நம்ம எல்லா பிள்ளைல போயிட போகுது. தம்பி அண்ணன் கொஞ்சமா தம்பி எங்க போறீங்க? 1க்கு 2க்கு நாங்க வந்தோம். 1 கடிக்க போறோம்னு சொல்லிருந்தோம். இப்ப நாங்க வந்தோம். இந்த இடத்துல நம்ம ஐடியாலஜி ஒரு இதை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு முதல் vlog கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் நாங்க டீ சாப்பிட்ட இடம் இதுதான். ஆனா எங்களுக்கே தெரியாது இது எதர்ச்சியா வரும். பார்த்தா ஆப்போசிட்ல அந்த டீ கடை இருக்கு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்திருக்கோம். அதான் எங்க தொடங்கி எங்க முடியும் இந்த vlog ஹிட்டடா. இந்த vlog ஹிட். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். வண்டி ஆகுது குடிச்சாதானே நல்லது உடம்புக்கு. காபி எதுல இருந்து இருக்கு? காபி எதுல இருந்து? பால்ல இருந்து இருக்கு. டீ எதுல இருந்து இருக்கு? ஃபர்ஸ்ட் பால் எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது. மாடு எதுல இருந்து? இன்னொரு மாடு தொக்கா போடுறது. என்ன பண்றீங்க? பஜாம நாட்டே அதேதானா? அங்க பால்ல இருந்து என்ன சொன்னா, பால் தான் உடம்புக்கு சத்துனா. காப்பி எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது. பால் எதுல இருந்து வருது நான் கேட்டேன். பால்ல இருந்து வருதுன்னா மாடு எதுல இருந்து வருதுன்னு மனுஷன்ல இருந்து நான் என்ன சொன்னேன்? அப்ப போட்டு என்ன கூப்பிடுங்க. எதுக்கு இந்த டவுட் கிளியர் பண்றீங்க? ஆஹா, மாடு எரும மாடு. தம்பி நீ குக்கு எஃப்எம் கேக்குறது தப்பு இல்ல. எந்த விதத்துல கேக்குறேன்னு தப்பு. நான் யாரோ வேணாம், நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கேன். ஆனா எல்லாமே சாப்பிடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க இப்படி சாப்பிடுறீங்க, ஏற அப்படி நீ என்னப்பா கார் நாஸ்தி ஆயிடும். ஆமாப்பா, இப்ப வாந்தி வரும்பா. ஒரு கவர் வாங்குவோமா? வாங்குற மாதிரி இருக்கு. போயிருவீங்க, அப்புறம் கழுவு விட்டுருவேன் காரை. டைம்ல 2 பேத்துக்கு வாந்தி வராது. உனக்கு வாந்தி வரப்ப நீ வாயை திறந்துக்க, அவனுக்கு வாந்தி வரப்ப நீ வாந்தி. ஐயோ, அருமையான ஐடியாடா. எனக்கு சிறப்பு இருக்குடா, வாங்கி குடிச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த வாந்தி வரும் சொன்னா அது நல்லா இருக்காது. விட்டுருங்க அப்படியே. வாந்தி வராது. அப்படி இரு. இப்ப நான் போன் வராதுன்னு நினைச்சேன், ஆனா வந்துருச்சு. பத்தியா
A few inches later. யாரோ வேணாம்னாங்க, நான் ஒருத்தன் மட்டும் தான் வேணும்னு. அதே எனர்ஜியோட எல்லா வைப்போட இன்னைக்கு விட்டால புடிக்கிறோம் இன்னைக்கு. பெல்புரி சாப்பிட்ட பெல்புரிலாம் வந்துருச்சுடா. டீ வந்துருச்சா? வரல. நெக்ஸ்ட் மன்னர் பரம்பரை மன்னர். மேடம் இது ஆக்சன் மேடம். அவனே எடுத்துறாடா. அவனே எடுத்துறான். வா ஓட் அப்பயே சொன்னாரு மாத்தி மாத்தி வாயில எடுத்துக்கணும். அப்படியே இல்ல பெல்புரிலாம் சாப்பிட்டா வந்துரும்னு. செருப்பு ஏடா மாந்திலே செருப்பு மாத்தி போட்டுருக்கியா? தாத்தா தெரியும் தாத்தா தெரியும் இரவு நேரம்டா. இரவு நேரம்டா. ஏய் மாமா நீங்க வாங்க. இல்ல அவங்க எடுக்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இவனுக்கு வந்துருச்சுடா பெல்புரி. டேய் இவனுக்கு வந்துருச்சு பெல்புரி. பேல்பூரி சாப்பிட்டு சூப்பரா அச்சா பாய் சூப்பர் பாய். யார் சொன்னது? பேல்பூரி பானிபூரி. பேல்பூரி பயலுகடா. தாத்தா தெரியும் தாத்தா தெரியும் இது பகலா இருந்திருக்குண்டா. என்ன சூப்பரா இருந்திருக்குண்டா. மாப்ள இது வாங்க. ஏன் என்னைய வாந்தி எடுக்க வைக்க போறீங்களா? மாப்ள அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் வாந்திலாம் வரும். வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடைக்கானல்ல பாதி மலையில நைட் நேரத்துல ஒரு 11:30 மணி இருக்கும். அங்க நிக்கிறோம். தம்பிகளுக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ளைக்கு இனிமேல் தான் வரும். கண்டிப்பா வரும். நாளைக்கு வர வைப்போம். வர வச்சிருவோம். நைட்டே போய் பஸ் நைட்டை முடிச்சிருவோம். நாளைக்கு பூவா சத்தம். நாங்க ஏன் இவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கோம்னா 2 நாள் பேசல. பேல்பூரி பானிபூரி அப்பயே சொன்னேன் வேணாண்டான்னு. கேட்டீங்களாடா? சீரியஸா தெரியாது. டேய் நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன்டா, படுக்காதடா, வகுறு குழுங்குண்டா. உன்னை விட எனக்கு வாந்தி வரும். ஆனா நான் முட்டாய் வேணுமா? முட்டாய் ஒருத்தன் வந்தாலும் முட்டாய் வேணுமா? ஏட்ட இருக்கு. டேய் மெயினான ஐட்டத்தை வச்சிருக்கேன்டா வாந்தி வராம இருக்கிறது. டேய் லிப்ஸ்டிக் போட்டா வாந்தி வராதுடா. நாங்க ஏன் இவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கோம்னா 2 நாள் பேசல. பேல்பூரி பானிபூரி போலாமா? எனக்குமே பேல்பூரி வந்துச்சு. தயவு செய்து இந்த மலையில டிராவல் பண்ற யாரா இருந்தாலும் சரி, இந்த ரொம்ப வகுறு முட்டை சாப்பிடாதீங்க. தேவையில்லாத ஐட்டங்களை சாப்பிடாதீங்க. ஆமா நாங்க தேவையில்லாம சாப்பிட்டோம். ஒரு மாதிரி குழப்பி பாருங்க, வாந்தியா வந்து தள்ளுது. ஆனா உண்மையிலேயே சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு வழியா கொடைக்கானல் வந்தாச்சு. ஓட்டப்பட்ட பாடம் அவர் தான். உண்மையிலே அதை பாராட்டணும். நீங்க எங்க தூங்கிட்டு பாராட்டு. ஆமா இப்ப பாராட்டல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல நின்று இருப்போமா. சாம்பார் ஆம்லெட் அங்க வாரு. தாத்தா தெரியும் ஸ்டாக் வச்சிருப்பான் போடா. சூப்பரா இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா செம்ம வியூ, அழகா இருக்கு. இதை வந்து காலையில உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நைட்டு வந்து சும்மா லைட்டா பார்த்துக்கணும். காலையில உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறோம். இப்போதைக்கு இதான் நாங்கள் தங்க போகிற ரெசார்ட். ரெசார்ட் பேர் என்னப்பா? கோடை எம்ரால்ட் விழா. நீங்களும் வந்தீங்கனால இந்த ரெசார்ட்ல தங்கிக்கலாம். எங்க பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஏன்னா ஸ்டாக்கு வச்சிருப்பீங்களா, பொழுதுனிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது பேல்பூரி, இது மசால் பூரி. சரியா போச்சு. ஏய் பானிபூரி எடு டக்குனு உள்ளப்பா. கூலிங்கா இருக்கு. கைஸ் வந்து சூப்பரா இருக்கு ரூம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். வேற மாதிரி இருக்கு. ஆனா வந்த உடனே நம்ம ஐட்டத்தை பாத்துறேன். எப்பயுமே பாத்ரூம் குடுத்து வச்சவன்டா. நீ குடுத்து வச்சவன்டா. சூப்பரா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது ஒரு ரூம் ஃபீல் கொடுக்கல பத்தியா? லாஜ்மன் சாப்பாடு வந்துருச்சு. மூடிட்டு படுக்கிறோம். நல்லா வெள்ளை நெந்திரிக்கணும். நிறைய வேலைகள் இருக்கு. போய் சொல்லிட்டேன். கொடைக்கானல்ல சாப்பிடணும், இங்கே ரெசார்ட் ஷூட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வெளியே விளாக் ஷூட் எடுக்கணும். எக்கச்சக்க வேலை இருக்கு. செத்து போயிருவீங்க. சப்பாத்திய பார்க்கும் போது பேச அளவுக்கு வரல. பார்த்த பிறகுதான் இருக்கு.
வெறும் சப்பாத்தி சீனி சாப்பிட மாட்டாங்க. உண்மையிலேயே கருணாலும் கொடைக்கானல் இல்லை, நைட் நேரத்தில் 12 மணிக்கு சுட சுட சப்பாத்தி கறி. இருக்கு வைப்பு இருக்கு கதா சாத்து இடிச்சு தள்ளுறப்ப இதுல என்ன ஆட்டம் பண்ற? உடல சாமி போடு. அப்படி தலைக்குதாடு. யாரு பாப்பாவா? 2 பிள்ளையா சாமி? போடு மாமா, போடு மாமா, அப்படியே இறங்கி ஆடு மாமா. இவனா லூச்ச பயிராடாமா? இல்லே சருமாலும் கேச்சு என்னடா செய்றீங்க? அப்படி போடு. ஆடாடாடாடா போடுறா. ஏ ஆயா